ஒரு மனுஷன் வந்து அவங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா கொலை பண்ணுற அளவுக்கு கூட வந்து எக்ஸ்டென்ட்க்கு போவாங்க. ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் வந்து நடந்திருக்குதுங்க. இது ரொம்ப வைரலாக ஆக்சுவலி போயிட்டுருக்கு. ஸோ இந்த லேடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு. ஒரு 25 வயசு தாங்க. அவங்க பேர் வந்து தியாரா ஆஞ்சலினா சரஸ்வதி. இவங்க வந்து அவங்களோட பாய் ஃப்ரெண்டு அல்வி மௌலானா இவர் தான் மர்டர் பண்ணியிருக்காரு. 24 வயசு தான். இவங்களுக்காக ஆக்சுவலி வந்து ஒரு சின்ன தகராறு நடந்திருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்களோட சிப்ளிங்ஸ் யாரோ வந்து போய் படிக்கிற இடத்துல விட்டுட்டு வரத்துக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோவத்தில் வந்து கதவு வந்து பூட்டிட்டாங்க. இவரை உள்ளே விடல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டதுக்கப்புறம் தகராறு வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும்போது அந்த காயினால் இமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கிச்சனில் இருக்கிற நைஃப் எடுத்துட்டு வந்து அவங்க ரைட் ஹேண்ட் சைட் நெக்கில் வந்து குத்திருக்காரு. குத்துனதுக்கப்புறம் அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணுமா இல்லையா? ஸோ பாடியை வந்து டாய்லெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள் எத்தனை பார்ட்ஸாக வந்து வெட்டி வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாடி பார்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டு தூளாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு பிளாஸ்டிக் போட்டு அதில் வந்து அல்மாரி கீழே வந்து ஒளிச்சு வச்சுருந்தாரு. சில பார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல தனம் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் எப்படி வந்து மாட்டிக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நெய்பர் தான் நான் நினைக்கிறேன். அந்த புல்லு தேட போகும்போது இந்த ஒரு காலு பாட் வந்து அவங்க கண்ணில் வந்து பட்டுச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் கண்ணில் பட்டோட போலீஸ்க்கு வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ போலீஸ் வந்து இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து போலீஸோட ரிமாண்டில் வந்து இருக்கிறாரு இவர். இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து பயமாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது. பட் வாட் டு டூ, இந்த உலகம் இப்படி தான் இருக்குது இப்போது.